ஹவுஸ்மேட்ஸ் அப்படிங்கிற படத்தை சிவகார்த்திகேயனுடைய எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸாக வெளியிட போகிறாங்களாம். இது பற்றின அஃபீஷியல் வீடியோவை அவருடைய எக்ஸ்பேஜில் வெளியிட்டிருக்காரு சிவகார்த்திகேயன். ஃபேண்டசி ஹாரர் காமெடி படமாக உருவாயிருக்க படம் தான் ஹவுஸ்மேட்ஸ். இந்த படத்தில் ஹீரோவா தர்ஷன் நடிச்சிருக்காரு. மேலும் இந்த படத்தில் காளி வெங்கட் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காராம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்ததும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சந்தானம் நடிப்பில் உருவாயிருக்க டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. சந்தானம் நடிப்பில் சில படங்கள் தோல்வி படங்களாக அமைஞ்சிருந்தாலுமே அவருடைய டிடி ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹிட்டே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் டிடி நெக்ஸ்ட் லெவல் படம் உருவாயிருக்கு. இந்த நிலையில் படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தயாரிப்பு நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. படம் வர மே 16 ரிலீஸ் ஆக போகுதாம். ஜனநாயகன் படத்துக்கூட ஜூனியர் என்டிஆருடைய 31வது படம் ரிலீஸ் ஆக போகுதான். தேவரா படத்துக்கு அப்புறம் வார் 2 அப்படிங்கிற ஹிந்தி படத்தில் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு ஜூனியர் என்டிஆர். இந்த படத்துக்கு அப்புறமா இப்போ ஒரு படத்தில் சைன் பண்ணியிருக்காரு. ஜூனியர் என்டிஆருடைய 31வது படமாக உருவாக போகிற இந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் ஃப்ரான்ச்சைஸை டைரக்ட் பண்ண பிரசாந்த் நீல் தான் டைரக்ட் பண்ண போகிறாரா. அந்த படத்தோட ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 22 ஸ்டார்ட் ஆக போதாம். இந்த படத்தை மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என்டிஆர் ஆர்ட்ஸ் நிறுவனங்கள் தான் தயாரிக்குது. இந்த படத்தோடைய பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 கோடி. இந்த படத்தை அடுத்த வருஷம் ஜனவரி 9 ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுறாங்களாம். ஆனால் அதே டேட்டில் தான் தளபதியுடைய ஜனநாயகன் படமும் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சேகர் கமமுல்லா டைரக்ஷனில் தனுஷுடைய 51வது படமான குபேரா படம் உருவாயிருக்கு. இந்த படத்துடைய ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முடிஞ்சுது. ஆனால் ராஷ்மியா மதனோட காலில் அடிபட்டிருக்கு அப்படிங்கிற காரணத்தினால படத்தில் ஒரு பாட்டை மட்டும் பெண்டிங் வச்சிருந்திருக்காங்க. அந்த பாட்டோட ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10 ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். 10 ஸ்டார்ட் பண்ணி 4 நாள் நடக்குமா. அதுக்கப்புறம் ஜூலை 20 இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். இது ஒரு பேன் இண்டியன் படம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் சூர்யா நடிச்சிருக்க படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தில் ஹீரோயினா பூஜா ஹெக்டே நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் போட்டிருக்காரு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த படத்துக்கு எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 1 இப்போ அந்த படத்துடைய இசை வெளியீட்டுலாம் எப்போ எங்கே நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றின அப்டேட் கிடச்சிருக்கு. படத்துடைய இசை வெளியீட்டுலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18 சென்னையில் இருக்க நேரு உள் விளையாட்டு அரங்கத்திலாம் நடக்க போகுது. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா ரிலேட்டடான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.